ஹலோ கைஸ், டுடே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுன்னா ஒரு ஃபேமஸான ஹில்ஸ் அப்படியும் இல்லைனா ஒரு பீச் சைடு இந்த மாதிரி இடங்களை தான் நம்ம சுற்றி பார்க்கணும்னு நினைப்போம். அங்கே போயிட்டு ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் தங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு போவோம். ஒரு சில இடங்களுக்குலாம் நம்ம சுற்றி பார்க்க போனோம்னா எதுக்குடா இவ்வளோ செலவு பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னு நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப நினச்சிக்கிட்டு போவோம். அது மாதிரியே அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னும் சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் கூட நம்ம இங்கே இருந்துட்டு தங்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு அங்கே கிளம்புவோம். அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்க இடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போட் ஹவுஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நார்மலான ரூமில் தங்கி இருக்கும் போதே அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு போட் ஹவுஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட 24 ஹவர்ஸ் தங்கி இருக்க என்ஜாய்மெண்ட் நினைக்கும் போதே நம்ம மனசுக்குள்ளே வேறு லெவல் ஃபீல் ஆகுது. இந்த போட் ஹவுஸுக்கு நம்ம எப்படிலாம் போகிறது, அங்கே போனால் எவ்வளவு செலவாகும், அங்கே போனால் என்னென்ன சாப்பாடெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க குக்கிங் ஆயில் ஸ்ப்ரே. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமையலுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மற்றும் நெய் இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே ஸ்ப்ரே டைப்பில் கிடைக்குது. இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுனால உள்ள எந்தவித பாக்டீரியாவும் போகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் யூசேஜ் ஆகும். நாங்கள் இப்போ 1 மந்த்தாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதில் சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாழ்க கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இந்தியாவிலேயே போட் ஹவுஸ்க்கு பெஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். இந்த கேரளாவில் நிறைய பிளேஸ் இருக்குது போட் ஹவுஸுக்கு. அதில் எந்த பிளேஸ் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அலப்புழா தான். இந்த அலப்புழாவை பார்த்தீங்கன்னா அல்பேன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம், இல்லைன்னா சொந்தமாக கார் இருந்தால் கார்லேயும் போகலாம், அப்படியும் இல்லைனா பைக்லேயும் போகலாம். நீங்கள் இந்த போட் ஹவுஸுக்கு மட்டும்தான் வரீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ட்ரெயின் இல்லைனா ஃப்ளைட்டை சூஸ் பண்ணிங்க, காரை சூஸ் பண்ணாதீங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் செலவாகிற இடத்துல கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 4000 ரூபீஸ் செலவாகும். டீசல், பெட்ரோலுக்கு மற்ற செலவு எல்லாமே. அதனால மேக்ஸிமம் நீங்கள் ட்ரெயின் இல்லைனா ஃப்ளைட்டை சூஸ் பண்ணிக்கங்க. ட்ரெயினில் அங்கே போகிறதுக்கு ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10 ஹவர்ஸ்னாலும் அங்கே போகிறதுக்கு ஆகும். நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கு காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 400 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க கேரளாவுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes தான் அங்கே போகிறதுக்கு ஆகும். அதுக்கு காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ப்ரீவியஸாகவே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேரளா போய் சேர்ந்ததும் அங்கேருந்து அலப்புழாவுக்கு நிறைய டாக்ஸி எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் கூட போய்க்கலாம் அந்த இடத்துக்கு. அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது போட் ஹவுஸில். அது என்னன்னு பார்த்தா பட்ஜெட் ஹவுஸ் போட், டீலக்ஸ் ஹவுஸ் போட், லக்ஸுரி ஹவுஸ் போட், ப்ரீமியம் ஹவுஸ் போட், ஸ்பெஷல் க்ரூசியஸ், அல்ட்ரா லக்ஸுரி போட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் போட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் அங்கே ஹவுஸ் போட்டுக்கு காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக போனால் 5000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்குது. ஏசி அண்ட் நான் ஏசி இந்த மாதிரி பல கேட்டகரி இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போட் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லையும் ரிசர்வ் பண்ணலாம், அப்படியும் இல்லைன்னா நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் புக் பண்ணுறது தான். ஏன்னா அங்கே போனீங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் ரேட்டு குறைச்சி பேசி நீங்கள் ரூமை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதே ஆன்லைன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். நீங்கள் ஒரு வழியாக போட் ஹவுஸை ரெண்ட்டுக்கு எடுத்தோடனே அங்கே உள்ள செக்இன் பண்ணுற டைம்னு பார்த்தீங்கன்னா 12 PM. நீங்கள் உள்ளே போனதும் ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் கொண்டு வந்து தருவாங்க. நீங்கள் கேரளா ரைஸ் வேணுனாலும் கேரளா ரைஸ்லேயே சாப்பிட்டுக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் முன்னாடியே போன உடனே சொல்லிட்டீங்கன்னா தமிழ்நாடு ரைஸ் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் தமிழ்நாடு ரைஸ்லேயே சில போட்டில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க சாப்பாடெல்லாம். மதியம் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை மற்றும் சிக்கன் ஃப்ரை இது மாதிரி பல டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவே உங்களுக்கு போதும். அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக போட்டில் உங்களுக்கு ரைடெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நீங்க ரைடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் உங்களை ஜாலியா ரைடு கூட்டிட்டு போவாங்க அங்க இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாத்துலயும் போட்ல. அதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் கொடுத்துருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களை போட்லேயே நிறைய ஃபிஷ் மார்க்கெட் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீன் வேணும்னா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க போட்லேயே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டின்னர் கொடுப்பாங்க. அந்த டின்னரை சாப்பிட்டு நீங்கள் 9 o'clock ரூமை செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போட் ஹவுஸுக்கு நீங்கள் சிங்கிளாக போனீங்கன்னா சத்தியமாக போகவே வேணான்னு கூட நான் சொல்லுவேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லைனா ஹனிமூன் ட்ரிப் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி போனீங்கன்னா அது வேற லெவலில் இருக்கும். நைட் டைமில் அந்த போட் ஹவுஸில் தங்குற ஃபீலை பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் இருக்கும். போட் பார்த்தீங்கன்னா சில டைமில் ஸ்லோவான மூவ்மெண்ட்டில் சேக் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊஞ்சல்ல படுத்திருக்க மாதிரி அது ஒரு செம்மையான ஃபீலாக இருக்கும். நீங்கள் ஃபுல் டைமாக இந்த போட்லேயே தங்கி இருக்கிறத விட சில நேரங்களில் நீங்கள் வெளியே போய் சுற்றி பார்க்கறதுனாலும் சுற்றி பார்க்க போகலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அங்கே போயிட்டு வரக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்க்கு ஒரு 2000 ரூபீஸ் ஆகும். அங்கே ரூமுக்கு ஒரு 5000 ரூபீஸ் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்கணும்னா அங்கே ஒரு 3000 ரூபீஸ் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபீஸ் இருந்தால் போதும், நீங்கள் 2 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் சிங்கிளாக போகிறத விட நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரூம்
வாடகை எல்லாமே ஸ்பிட் ஆகும். அதனால உங்களுக்கு பிரைஸ் ரொம்பவே கம்மியாகும். அதனால மேக்ஸிமம் நீங்க 2-3 பேர் போக ட்ரை பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி போட் ஹவுஸ் பத்தி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.